நம்மள அங்க இருக்கிறவங்க இன்டீசென்ட்டா நினைச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவளை இந்த மீட்டிங் ஹால்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்திருக்கணுக்கா. பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்டீசென்ட் ஆனவங்க தானே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அத பத்தி நாம கவலைப்பட தேவையில்ல. ஆனா நீ சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா அவளை அங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா அவ திருவிழால சோப்பு சீப்பு விக்கிறதுக்காக அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணல. இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ற ஒரு நம்பர் 1 பிசினஸ் மேக்னெட்ங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கா. ஏங்கா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணி ஏமாத்திருக்கா? அவ ஏமாத்துறான்னு நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் அங்க இருக்கிற எவனுமே நம்மள நம்ப மாட்டானுங்களாக்கா? நம்பினாலும் கண்டுக்க மாட்டானுங்க. ஏன்னா அங்க எல்லாருமே பிசினஸ் மேக்னெட். எந்த விஷயத்தையுமே மணி மைண்டடோட அணுகிறவன் மட்டும்தான் பிரில்லியண்டான பிசினஸ் மேனா இருக்க முடியும். ஒரு பிசினஸ் மேக்னெட்டா நாம அப்ரோச் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதுல எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, யார அப்ரோச் பண்றோம் அவங்க பூர்வீகம் என்னங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போக கூடாது. அதனாலதான் அவங்க கிட்ட நாம ரேவதிய பத்தி சொன்ன எந்த விஷயத்தையும் அவங்க கண்டுக்கல. அப்புறம் எப்படிக்கா அவளுக்கு இவ்வளவு பெரிய வசதி வந்துச்சு? எல்லாம் நம்ம பணம் தாண்டா. நாம அவளை கொன்னுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ நம்ம கிட்ட செத்தது மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்தி எவன் கூடவோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவ மூலமா நம்மள போன்ல மிரட்டி பணத்தையும் புடுங்கிக்கிட்டு அந்த பணத்தை வச்சே பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிட்டு மூஞ்சிய பழைய மாதிரி மாத்திக்கிட்டு பிசினஸ்ங்கிற பேர்ல நம்மள அவளுக்கு பணிய வச்சு நம்ம சொத்து முழுக்க அபகரிச்சுக்கிட்டு நம்மள தெருவுல நிறுத்த பிளான் பண்ணிதான் இப்ப அவ திரும்ப வந்திருக்கா. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி யோசிக்கிறதுக்கு அவ அக்கா நந்தினியால தான் முடியும். அதனால அவளுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமான்னு தோணுதுக்கா. அவதான் நாம ரேவதிய கொன்னுட்டோன்னு போலீஸ் வரைக்கும் போயிட்டாலே. அக்கா ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல அவ மேல நமக்கு டவுட் வந்துடக் கூடாதுன்றதுக்காக அவ அண்ணா டிராமாவா இருக்கலாம்ல? இல்லடா, ஒவ்வொரு முறையும் அவ தங்கச்சிய தேடி அவ வந்தப்பெல்லாம் அவ அழுத கண்ணீர்ல உண்மை மட்டும் தாண்டா தெரிஞ்சுச்சு. அது நடிப்பில்ல. அதனால அவளை இதுல சம்பந்தப்படுத்தி யோசிக்காத. எது எப்படியோக்கா, அந்த ரேவதி உயிரோட இருக்கா. இனிமே அந்த போலீஸ் தொல்லை நமக்கு இல்ல. அப்படி சொல்லாத விஜய். ரேவதியா திரும்பி வந்திருந்தா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவ நாம பார்த்த ரேவதிங்கிற பேருக்கே சம்பந்தம் இல்லாம தீபிகாங்கிற பேர்ல திரும்ப வந்திருக்கா. அவ இப்போ இந்த மாதிரி திரும்பி வந்திருக்கிறது நமக்கு தான் டேஞ்சர். அவதான் ரேவதின்னு நாம எப்படிக்கா ப்ரூவ் பண்றது? அத ப்ரூவ் பண்ணணும்னா அவ என்ன பூர்வீகத்தை செட் பண்ணிருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். சுரேந்தர், சொல்லுங்க மேடம். அவளை பத்தின முழு டீடைல்ஸும் எனக்கு நாளைக்குள்ள வேணும். கண்டுபிடிச்சல மேடம். அவ உங்களை கண்டுபிடிக்காம அவளை கண்டுபிடிங்க. ஓகே மேடம். போயிட்டு வாங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு 5 சூர சடங்க உன் சன்னதியில நல்லபடியா நடத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம அவளுக்கு புடவையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம அவ நல்லபடியா குழந்தைய பெத்து அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழறதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும்.
சாமி கொடுத்த புடவைய சந்தோஷமா எடுத்து கட்டிக்கோமா. மேடம் போஸ்ட் நந்தினி பேர்ல போஸ்ட் வந்திருக்குங்க. அக்கா இது பிடி. நந்தினி யாருங்க? நந்தா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. நந்தினி, என்னம்மா என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்னம்மா என்ன லெட்டர்மா இது? டைவர்ஸ் கேஸ்ல ஆஜராக சொல்லி கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கப்பா. என்னம்மா சொல்ற? கடவுள் உன் மேல கருணை காட்டி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடுவாருன்னு இப்பதான் வேண்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு அதிர்ச்சி கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. கடவுளே கடவுளே, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி மாத்தி மாத்தி சோதனையாவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற? அவளை கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? ஏன் நந்தினி, அவளுக்கு பண்ண சதின்னு தெரியாம விஸ்வா அனுப்புன நோட்டீஸ் நினைச்சு அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டேடி. இப்ப அது எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு பாத்தியா? இப்ப என்னடி பண்ண போற? ஏன் எல்லாரும் கலங்குறீங்க? இவ்வளவு நாளா எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்த கடவுள் இப்பதான் கொஞ்ச நாளா என் மேல கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு கடைசி நிமிஷத்துல நர்ஸ் ரூபத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 5 சோறு ஃபங்க்ஷன்ல ஐயர் மூலமா புடவையை கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணி நான் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து என் புருஷன் கூட சந்தோஷமா வாழுவேன்னு சொல்லாம சொன்னாரு. அதனால கடவுள் என் மேல காட்டுற கருணைய நம்ம யாரும் சந்தேகப்பட வேண்டாம். கடவுள் உன் மேல காட்டுற கருணை உண்மைனா இப்ப எதுக்கு இதை அனுப்பிச்சிருக்காரு? இந்த சம்மன் கடவுள் எனக்கு கொடுத்த பழைய சோதனையோட மிச்சம். சோதனை எப்பவும் கடவுள் பாதையில நிறுத்துறதில்ல. அதான் முடிவை தெரிவிக்கிறதுக்காக கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லி இந்த சம்மன் அனுப்பிச்சிருக்காரு. நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழணும்னு தீர்க்கமா இருக்கும்போது கடவுள் எங்களுக்கு தப்பான தீர்ப்பு சொல்லிட மாட்டாரு. நான் கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சு நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறேன். நீ இனிமே என்னை கைவிட மாட்டேன்னு மனசு முழுக்க நம்பிக்கையோட இருக்கு. என் நம்பிக்கையை காப்பாத்து.
அத்த மாமா ஜர்னியில எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. உள்ள வாங்க. அம்மா அம்மா அத்தையும் மாமா வந்துட்டாங்க. அண்ணி விஸ்வா, ஐயோ உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க 2 பேரும் வீட்ல இல்லாம வீடாவே இல்ல தெரியுமா? வெறிச்சோடி போயிருந்தது. ஆமா அத்தை. என்ன ஆமான்னு சொல்லிக்கிட்டு போய் 2 பேரும் காப்பி போட்டு எடுத்துட்டு வா போ. ஏய் கல்பனா, காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் வரவழியில குடிச்சிட்டு வந்தோம். தண்ணி மட்டும் கொண்டு வா போ. சரி சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. எனக்கு கொஞ்சம் கோல்டா எடுத்துட்டு வா. ஏன் அண்ணி, அண்ணனுக்கு நல்லபடியா முறைப்படி செய்ய வேண்டிய காரியம்லாம் செஞ்சு முடிச்சிங்களா? எல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டோம் அண்ணி. ஏண்டா விஸ்வா, இப்போ உனக்கு மனசு நல்ல திருப்தி ஆயிடுச்சுல்ல? அது போதும்டா எனக்கு. நானும் எத்தனையோ தடவை ராமேஸ்வரம் போயிருக்கேன். ஆனா இந்த தடவை இருந்த கூட்டம் எப்பவுமே இருந்தது இல்ல. ஏத்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு மாமாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அரைக்குறையா செஞ்சுட்டு வரலையே. ஷோ, கல்பனா, என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி அவங்க என்ன திருவிழாவுக்கா போனாங்க? பாதியிலேயே திரும்பி வரதுக்கு கூட்டத்தை பார்த்து? அண்ணனுக்கு திதி குடுக்கறதுக்காக போனாங்கடி. அவர் குடுக்கற திதி அரைகுறையா செஞ்சுட்டு வர முடியுமா? எதையாவது ஒண்ணு தத்து புத்துன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்காத. விடுங்க நீ, ஏதோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டா. ரொம்ப நல்லபடியா காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா. அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன். பெட்டிக்குள்ள இருக்கு, குளிச்சு முடிச்சிட்டு தரேன். நீ என்ன பண்ற? வீடு முழுக்க தெளிச்சிட்டு மீதி இருக்கிறத மாமா போட்டோ முன்னாடி வச்சிரு. சரிங்க அத்தை. என்னடா விஸ்வா, வந்ததுல இருந்து வெறும்னா தலையாட்டுற, வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு பூரா டிரைவ் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா நிஜமாவே ரொம்ப ரொம்ப திருப்தியா திதி கொடுத்தோம். சும்மா சொல்லக்கூடாது. கூட்டம்லாம் இருந்தது. பட் அப்பாக்கு கொல்லி போட முடியலன்னு ஒரு பாரம் இருந்தது இல்லையா இத்தனை. அது அப்படியே மனசுல இருந்து இறங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப திருப்தியா, ஆத்ம திருப்தியோட கொடுத்தேன். சந்தோஷமா இருக்கு. விஸ்வா, இப்ப திதி கொடுத்ததுனால உன் மனசு லேசடைஞ்ச மாதிரி அப்பாவோட ஆத்மா கூட சாந்தி அடைஞ்சிருக்கும்னு எனக்கு இப்ப தோணுதுடா. அண்ணே, தோணுது என்ன? அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு அறிகுறியா அண்ணனே நமக்கு தகவல் சொன்ன மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன புரியல? ஆமாண்டா விஸ்வா, ஒரு நிமிஷம் இரு, போய் அதை எடுத்துட்டு வாடி கல்பனா. கல்பனா எடுத்துட்டு வாடி. வரமா. விஸ்வா, என்னது? அது அது ஒண்ணு இல்ல, நீ நல்ல விஷயம்தான். அந்த நந்தினிய விஸ்வா டைவர்ஸ் பண்றதுக்காக விஸ்வாவை கோர்ட்டுக்கு வந்து ஆஜராக சொல்லி தான் இந்த சம்மன் வந்திருக்கு. அப்படியா? குடு. என்னங்க, உங்களோட கடைசி ஆசை நிறைவேற போகுதுங்க. நாளைக்கு உங்க புள்ள கோர்ட்ல வச்சு அந்த நந்தினிய சட்டப்படி அத்து விட்டுட்டு உங்க ஆசைப்படி உங்க தங்கச்சி பொண்ணு கல்பனாவை கட்டிக்க போறாங்க. நம்ம புள்ளைய நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இனிமே அவன் வாழ்க்கைய நல்லபடியா வழி நடத்தினா போதும். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமா வரணும். அப்பதான் நம்ம புள்ளையும் நல்லபடியா இருப்பான். அத பார்த்து
நானும் நிம்மதியா இருப்பேன். விஸ்வா, சொல்லுமா. இனிமே உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாண்டா. நாளை காலையில கோர்ட்டுக்கு போய் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிரு. அதுக்கப்புறம் கல்பனாவை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கைய நான் சரி பண்றேன். இப்ப போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு ராஜா. விஸ்வா, என்னடா முடிவு பண்ணியிருக்க? நாளைக்கு கோர்ட்ல என்ன சொல்ல போற? தெரியல, என்ன சொல்லணும்? ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் ஒய்ஃபு, பிறக்க போற குழந்தை. தெரியலப்பா, என்ன பேசுறது, யார் பக்கம் சப்போர்ட் பண்றது? டேய், உன்னுடைய அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இது வரைக்கும் நந்தினிக்கு நீ எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கடா. ஆனா இந்த விஷயத்துல இப்ப நீ எடுக்க போற முடிவு உன்னுடைய அம்மாவுக்கு சந்தோஷமா இல்லையாங்கிறதுல இல்ல, நந்தினிக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு முக்கியமான முடிவுடா. எனக்கு மட்டும் இல்ல விஸ்வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீதான்டா ரோல் மாடல். விஸ்வா, அம்மாவுக்கு நல்ல மகனா இருக்கிறவனால கண்டிப்பா கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க முடியாது. அதே சமயம் கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கிறவனால பெத்த தாய்க்கு நல்ல மகனா இருக்க முடியாது. ஆனா ரெண்டு பேருக்குமே நல்லவனா இருக்கணுங்கிற மனசும் தகுதியும் உனக்கு மட்டும் தாண்டா இருந்துச்சு. ஏன் இன்னமும் இருக்கு. ஏன்னா ரெண்டு உறவையும் சரிசமமா பாக்குறவன்டா நீ. ஆனா இப்ப கொஞ்ச நாளா உன்னுடைய அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய மனைவியை ஒதுக்கி வச்சிருக்க. தெளிவா சொல்றேன், ஒதுக்கிட்ட மாதிரி நடிக்கிறேன். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா சூழ்நிலையை காரணம் காட்டுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகாது, யூஸ் பண்ணவும் கூடாது. விஸ்வா, அம்மாவுக்காக நந்தினியை நீ ஒதுக்கினா அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீ அவங்க கூட சேர முடியாது. அதே சமயம் நந்தினிக்காக உங்க அம்மா பேச்ச நீ மீறினா அது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபத்தை தான் ஏற்படுத்தும். அதுவும் காலப்போக்குல சரியா போயிடும். கடைசியா சொல்றேன் விஸ்வா, நந்தினிக்காக இல்லைனாலும் அவங்க வயிற்றுல வளர்ற உன்னுடைய குழந்தைக்காகவாவது நாளைக்கு நீ நல்ல முடிவா எடுக்கணும். அந்த நந்தினியும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் நீ எக்காரணத்தை கொண்டும் சந்திக்கவே கூடாது. நீ அந்த நந்தினிய சுத்தமா மறந்துட்டேன்னு, நான் சொல்ற எந்த பேச்சையும் மீற மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதை விட இந்த உலகத்துல எனக்கு யாருமே முக்கியம் இல்லம்மா. இனி நான் உன் பேச்சை மீற மாட்டேம்மா.